அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். கதை பிடித்திருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் தாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதங்கி ஜுரத்தின் வீரியத்தாலும் மருந்தின் வீரியத்தாலும் மயக்க நிலையில் இருக்க அவள் தோளை பற்றி அவளை அணைத்தபடிதான் கதவை தட்டினான் மித்ரன். இந்நேரத்தில் இது போன்ற நிலையில் கதவை தட்டுவது அவனுக்குமே என்னமோ போல்தான் இருந்தது. ஏன் சரியாகவும் படவும் இல்லை. ஆனால் வேறு வழி. அவளால் நிற்கக்கூட முடியாத இந்த நிலையில் அவளை விட்டு விலகுவதும் அவனுக்கு சிரமமாய் இருந்தது. உண்மையில் அதுதான் விலக தடையா? இல்லை மனம் அவள் அருகாமையில் இருந்து விலக விருப்பமில்லையா? எப்படியோ யோசனைகள் பறந்த வண்ணம் இருக்க தட்டிய கதவு திறந்தது. பயந்தார் போல மாதங்கியின் அம்மாவாக இல்லாமல் மிருதுளாவாய் இருக்கவே சற்று பெருமூச்சு விட்டான். ஆனால் மிருதுளாவுமே இது போன்ற ஒரு கோலத்தில் தங்கையையும் மித்ரனையும் எதிர்பார்க்கவில்லை. முதலில் அவள் கண்மூடி இருக்கவும் பயந்தவள் அவளுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கிறதா என்று அன்பு தமக்கையாய் மேலிருந்து கீழ்வரை ஆராயவும் வெளிப்படாய் எதுவும் காயம் இல்லாததால் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. என்னாச்சு மாதங்கிக்கு என்று பதறியவளை தடுத்தவன், ஷ், ஒன்றுமில்ல மிருதுளா, அவளுக்கு கொஞ்சம் அதிகப்படியான காய்ச்சல், அவ்வளவுதான். வீட்டில் அம்மா இல்லை என்று கேட்க தங்கையை பார்த்தபடியே, இல்லை, அவங்க 2 பேரும் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண வெளியூர் போயிருக்காங்க என்றவளின் முகத்தில் உண்மையான வருத்தம். சரி, அவளுக்கு ஒன்றும் இல்லை, டாக்டர் பார்த்து மருந்து போட்டுட்டு தான் அழைச்சிட்டு வந்தேன். நீ போய் உள்ள படுக்கவை என்று மாதங்கியை அவளிடம் ஒப்படைக்க மாதங்கியின் மொத்த எடையையும் தாங்க முடியாமல் தடுமாறினாள். அதை பார்த்தவன் அவசரமாய் வந்து மாதங்கியை பற்றி, சரி, நானே படுக்க வைக்கிறேன், அவ ரூம் எங்க என்று கேட்க சற்று பின்பக்கமாய் கை காட்டினாள். ஓ, அன்னைக்கு டான்ஸ் ஆடினாளே, அந்த அறையா என்று உறுதிப்படுத்தி கொண்டவன், நீ போய் அவளுக்கு கொஞ்சம் வெந்நீர் வை என்று சொல்லவும் அவன் அக்கறையை கண்டு மெய் சிலிர்த்தவளாய் கிச்சன் பக்கமாய் விரைந்தாள். அவள் சென்றுவிட்டாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவனாய் மாதங்கியை அப்படியே கையில் தாங்கியபடி உள்ளே விரைந்தான். ஒரு மிருதுவான பூமாலையே கையில் இருந்தாற்போல் ஒரு பிரமை. மயக்கத்தில் ஆடிய அவன் தலையை கொஞ்சம் நெஞ்சோடு சேர்த்து அணைத்தபடி அவன் நடக்க அந்த இடத்தில் மாதங்கியும் ஒரு சிறிய பறவை போல் இவன் நெஞ்சில் மேலும் ஒண்டிக்கொண்டாள். அவ்வளவுதான். அவளது நெருக்கம் சொல்லாத பல விஷயங்களை அவனுக்கு உணர்த்துவதாய், அவனே இதுவரை அறிந்து கொள்ளாத பல உண்மைகளை புரிய வைப்பதாய். ஆமாம், இவள்தான் அன்றே அந்த சிறு பருவத்திலேயே என் மனதை கொள்ளை கொண்டவள். இன்றும் அந்த இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவள் இவள்தான், இவள் மட்டும்தான். உன்னவளை தேடி தேடி அலைந்தாயே, யாரெல்லாம்? இப்போது இந்த உலகமே உன் கையில் சரணடைந்து கிடக்கிறதே, பார். ஆமாம், இவள்தான் என் உலகம், இவள்தான் என் உயிர், இவள்தான் என் காதல், இவளே என் காதலி. மனம் மென்மையாய் அவன் காதல் என்னும் விசிறியில் இனிமையாய் குளிர் காய்ந்தது. இந்த நிமிடம் இது சரியா தவறா என்று எனக்கு கவலை இல்லை. இந்த நிமிடம் இனிமையாய் கழிக்க விரும்புகிறேன். இதோ என்னவளின் அருகாமையில். காதல் காக்கி உடை அணிந்த தன்னை கவிஞனாய் மாற்றியதை எண்ணி தனக்குள்ளேயே அவன் புன்னகைத்து கொள்ள அது இதழிலும் மலர்ந்து அவன் முகத்திற்கே ஒரு பொலிவை தந்தது. கண்ணாடியில் தன்னவளை கையில் தாங்கியபடி புன்னகைப்பது தான்தானா என்றே அவனுக்கு சந்தேகம் வருவதாய், அதனை சில நொடிகள் ரசித்தவனாய் அவளை அப்படியே கட்டிலில் படுக்க வைக்க ஜுரத்தில் வாடிப்போன மலராய் கிடந்தாள் மாதங்கி கட்டிலின் மேல். வாடி இருந்தபோதும் மலரின் அழகு சற்றும் குறையாமல், இங்கு மட்டும் இதோ என் காதலியின் முகமலரின் அழகு மட்டும் என்று வாடாமல் என் இதயத்தில் மனம் பரப்புவதாய். தன்னையும் அறியாமல் அவள் அருகில் அமர்ந்தவன் அவன் முகத்தில் சில்மிஷமாய் விளையாடியபடி அவன் பார்வைக்கு தடை செய்த கேசத்தை விலக்கி அவள் முக அழகை மீண்டும் ரசித்தான். தாங்க முடியாமல் குனிந்தவன் அவள் நெற்றியில் சற்றே இதழ் ஒற்றி எடுக்க இது சரியில்லை என்று மூளை எச்சரித்தும் கூட மனமோ, கேட்பேனா உன் பேச்சை நான், இதோ எனக்கு கட்டளையிடும் புது முதலாளியாய் காதல் நுழைந்து விட்டான் என்று எச்சரித்த மூளையை பார்த்து கெக்களித்து சிரித்தது. விட்டால் இவள் முகத்தை பார்த்தபடி இங்கேயே டேரா போட்டு விடுவேன் என்று எண்ணியவனாய் வெளியே வந்தவன் சுடுதண்ணீருடன் வந்த மிருதுளாவிடம் அவள் கேட்காமலே மணியை சந்திக்க சென்றதான் மாதங்கியை பார்க்க நேர்ந்தது.
என்று காரணம் சொல்லி அளந்துவிட்டு அவள் கண்களை சந்திக்காமல் அவளை பார்த்து கொள்ளும்படி வேறு சொந்த அக்காவிடம் பணிந்துவிட்டு வெளியேறினான். பாதி வழியிலேயே விசிலெடுத்தபடி செல்ல அவனை பார்த்தவாறு நின்றவளின் கண்கள் கலங்கி இதழும் ஓர் விரக்தி புன்னகையை செலுத்தியபடி உள்ளே படுத்திருந்த தன் தங்கையை சந்திக்க விரைந்தாள். காலையில் ட்ரெஸ் எல்லாவற்றையும் ஒரு பையுள் அடக்கி கொண்டிருந்தவளை எதிர்கொண்டாள் மிருதுளா. ஹே மகி, எங்கே கிளம்புற? அக்கா, உனக்கு தெரியாதா, வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் கம்பெனியில் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைய கேம்ப் மாதிரி பிக்னிக் போவோம்ல, அதுக்கு தான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேற்று ராத்திரி முழுக்க உனக்கு காய்ச்சல், அம்மாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. அதனால தான் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கிளம்புறேன், தெரியல என்று சிரித்த தங்கையை இடுப்பில் கை வைத்தபடி பார்த்த மிருதுளாவின் பின்னிருந்து வந்த தாய் தந்தையை பார்த்ததும் ஓ காட் என்று மாதங்கி சோர்ந்து போய் அமரவும் அவளை கண்டு சிரித்தாள் மிருதுளா. என்னடி, எங்களையே ஏமாத்திரியா? அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் என்று அவள் அம்மா திட்டவட்டமாய் கூறவும் மாதங்கியின் முகம் அப்படியே வாடிப்போனது. அம்மா ப்ளீஸ்மா, வருஷத்தில் ஒரு தடவை தான் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதே, அதையும் இப்படி வேண்டாம்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? வீட்டில் கம்முன்னு உட்கார்றது, இங்கேயே ரெஸ்டெடு, உடம்பாவது தேரும் என்று அன்னையை பார்த்து அவள் கவனிக்காத சமயம் ஒழுங்கு காட்டினாள். அதை பார்த்த மற்ற இருவரும் சிரிக்க, என்ன சிரிப்பு என்று கணவரிடம் பாய்ந்தாள் அவர். என்னம்மா, சின்ன பொண்ணு ஆசைப்படுறால, போயிட்டு வரட்டும் என்று சப்போர்ட் செய்த தந்தைக்கு கண்களாய் அவள் நன்றி கூற, அதை நான் இன்னும் ஏற்கவில்லை என்பதைப் போல், என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்கா பாருங்க, இன்னும் லேசாக காய்ச்சல் இருக்குது, இதில் எப்படி இவளை தனியாக அனுப்புறது என்று தாய் கூறியதும் அப்படியே கண்கள் மின்ன, நான் எங்கே தனியாக போகிறேன், மிருதுவும் கூட வரல என்று தமக்கையை துணைக்கு இழுக்க அவள் பேய் மொழி முழித்தாள். நானா என்று அதிர்ந்தவளின் அருகில் வந்து, ஆமாம்மா, எங்கள் கேம்புக்கு புதுமண தம்பதிகள் மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் கூட வர அனுமதி இருக்குது. நான் துணைக்கு இவளை அழைச்சிட்டு போகிறேன், இவளும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் துணையாக இருக்கும். இப்போவும் நோ சொல்லிடாதீங்கம்மா ப்ளீஸ் என்று மாதங்கி கெஞ்ச, அது எப்படி, 2 வயசு பொண்ணுங்களை என்றவரை கை நீட்டி தடுத்த மாதங்கியின் அப்பா, இவ கிடக்கிறா, நீ கூட்டிட்டு போமா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்றவுடன் தந்தையை இறுக அணைத்து தேங்க்ஸ்பா என்றவள் கிளம்புவதில் ஆயத்தமானாள். இங்கே மித்ரன் தன் நண்பன் மணிகண்டனின் வீட்டிற்கு நுழைந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் புன்னகைத்தவனை முதுகில் ஒன்று வைத்தான் மித்ரன். உயிரே உன்னை தேடி கதை தொடரும். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.